ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம ரசகுல்லா பண்ண போகிறோம். ரசகுல்லா பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 கப்ஸ் மில்க். என்னோட மெஷர்மெண்ட் இந்த கப். இதில் 2 கப்ஸ் மில்க், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் வேணும். அதில் 2 கப் வாட்டர் அண்ட் 1 கப் சுகர். ஸோ வாட்டர்ஸ் டு சுகர் ரேஷியோ 2:1. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் செய்ய போகிறோம். பன்னீர் எப்படி செய்ய போகிறோம்னா, பால் நல்லா காய வச்சு பொங்கும்போது இந்த லெமன் ஜூஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தால் பன்னீர்லாம் மேலே வந்துடும், வேவ் வாட்டர்லாம் கீழே போயிடும். அதுக்கப்புறம் இந்த சீவும் இந்த துணியும் வச்சு நம்ம பன்னீரை மேக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பால் காய வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் பொங்கி வருது. ஸோ இப்போது நான் மீடியமில் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக பால் திரிகிறது உங்களுக்கு தெரியும். ஒரு 2 to 3 minutes எடுக்கும் திரிகிறதுக்கு. ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சு வரும். லெமன் ஜூஸ் உங்களுக்கு திரிகிறதுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட புளிஞ்சு ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி தனியாக வந்துருச்சு, பன்னீர் தனியாக வந்துருச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வேவ் வாட்டரும் பன்னீரையும் செப்பரேட் பண்ணணும். இதில் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கிறதுனால இந்த பன்னீரில் லெமன் வாசனை அடிக்கும். ஸோ அதை தண்ணி ஊற்றி கழுவி அந்த வாசனையை எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நார்மலான ஒரு கிளாத்தோ ஒரு வடிகட்டியும் இருந்தால் போதும். ஓகே, இப்போ நம்ம இது வாஷ் பண்ண போகிறோம் ரன்னிங் வாட்டரில். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சரியாக வாஷ் பண்ணலன்னா அப்புறம் ரசகுல்லா லெமன் வாசனை அடிக்கும். ஓகே, இப்போ பன்னீரை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன போறோம்னா, இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டரை எடுக்க போகிறோம். இப்படி 2 சைடும் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா தண்ணிலாம் வரும். நம்மளுக்கு பன்னீர் தண்ணி இல்லாமல் இருக்கணும். அதனால எக்ஸஸ் வாட்டரை ஸ்குவீஸ் அவுட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அந்த வாட்டர்லாம் நல்லா ஸ்குவீஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஒரு பன்னீர் கிடைக்கும். இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது நல்லா பிசையணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும். முதல்ல சேராத மாதிரி இருக்கும், அப்புறம் நல்லா நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிட்டு நல்லா வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, சப்பாத்தி மாவு மாதிரி. இப்போது இதிலேருந்து பால்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்னதாகவே உருட்டுங்க. ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் போட்டோன்னே இதோட சைஸ் அப்படியே டபுள் ஆகிடும். அதனால் நல்லா ஸ்மூத்தான பால் பண்ணிக்கோங்க. கிராக் இருந்ததுன்னா அப்புறம் பால் ரெண்டாயிடும். ஸோ நல்லா ஸ்மூத்தாக ரவுண்ட் பண்ணி பால் வச்சுக்கோங்க.
இப்போ வந்து அந்த டோலேருந்து இந்த பால்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டிருக்க தண்ணியும் ஜீனியும் பாயில் பண்ணலாம். 2 கப் வாட்டர் 1 கப் சுகர், அது வந்து 2 கப்ஸ் மில்க். இது நல்லா பாயில் ஆகணும். நல்லா கொதிக்கும் போது அந்த பால்ஸ்லாம் வந்து 1 by 1 அதில் போட்டு குக்கரை மூடி விசில் வைக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிரப் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போது ஒரு பாலாக எடுத்து போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாட்டர் இருக்கு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ்லாம் சிரப் அப்சர்வ் பண்ணி வாட்டர் லெவல் ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து குக்கர் மூட போகிறோம். ஒன் ஆர் 2 விசில்ஸ் வைக்கலாம், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. நான் வந்து ஹையில் ஒரு விசிலும் லோவில் ஒரு விசிலும் வச்சுருக்கேன். இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 minutes ஆகும். இதுக்கு மேலே ஒரு 2 விசில் போதும். இதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ரசகுல்லா வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக போனோன்னே விசில் எடுத்தாச்சு. இப்போ டபுள் த சைஸ் இருக்கணும். வாவ், ஸோ ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போது சைஸ் நம்ம சின்னதாக போட்டோம், பாருங்கள் எல்லாமே டபுள் ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போது வந்து ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்னா இதில் வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். சாஃப்ரான் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லானோனே சர்வ் பண்ணிங்கன்னா யம்மியாக இருக்கும். ஹியர் இஸ் யுவர் ரசகுல்லா. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.